விஜயோட தமிழக வெற்றி கழகம் சார்பாக இன்னைக்கு மாணவ மாணவியர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள விஜய் பேசியிருக்காரு. அதுல குறிப்பா ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. நண்பர்களை நல்வழிப்படுத்த முயற்சி செய்யுங்க. இப்போ உங்களுடைய இந்த நட்பு வட்டாரத்தில் இப்போ ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னா, இப்போது அதில் சில பேர் இந்த தவறான பழக்கங்களில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா, முடிஞ்சால் அவங்கள நல்வழிப்படுத்த பாருங்கள். இந்த தவறான பழக்கங்களில் மட்டும் ஈடுபடாதீங்க, ஈடுபடக்கூடாது. அவங்க ஏதாவது போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆயிருந்தாலோ, தவறான விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிருந்தாவோ, அவங்கள நல்வழி திருத்த முயற்சி பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஆனா பாருங்களேன், விஜயோட எத்தன படங்கள்ல சாங்ஸும், சீன்ஸும் வந்துட்டுருக்குது. ஸோ இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும், நண்பர்களை நல்வழிப்படுத்தணும்னு நெனைக்கிற விஜய், அவரோட திரைப்படத்துல இப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்கும்போது, இவருடைய ஃபேன்ஸ், இளைய சமுதாயத்தினர் எப்படி நல்வழிப்படுவாங்க? ஒரு விஷயத்த மேடையில பேசுறதுக்கு முன்னாடி, தன்னுடைய படங்களின் மூலமா இத எப்படிலாம் நம்ம வெளிப்படுத்தியிருக்கோம், இதோட தாக்கம் எப்படியா இருக்கும்? இப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசியிருந்திருக்கலாம் விஜய் அப்படின்னு தான் தோணுது. ஸோ இப்படி நெறைய விஷயங்கள அப்பப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். அதுக்கு நீங்க எங்களோட கிரானிக்கல்ஸ் தமிழோட இணைந்திருங்கள்.